ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம போன வீடியோவில் பழைய கொடையில் எப்படி ரீயூஸ் ஐடியா தான் பார்த்தோம். இப்போ அதே தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா, மீதி இருக்கக்கூடிய துணியில் நம்ம எப்படி மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீதி இருக்க துணியை நான் இந்த மாதிரி ரெண்டாக நான் மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் வச்சு இந்த மாதிரி நம்ம அளவு எடுத்து மேல் பக்கம் சைடில் எல்லாமே பிடிச்சு தைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த செல்ஃபோன் இருக்கோ அந்த அளவே நீங்கள் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் கோணலும் மாடலுமாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தைக்க போகிறோம். இப்போ நான் லைனிங்காக இந்த மாதிரி ஒரு துணி எடுத்திருக்கேன். இப்போ மெயின் துணியை உள் பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம லைனிங் துணியில் 3 பக்கமும் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் 2 தையலாக விட்டு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே போன வீடியோவில் பழைய கொடையில் பேக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய துணி பார்த்திங்கன்னா மீதி இருந்தது. அதை தான் இப்போ நம்ம செல்ஃபோனுக்கு கவர் தைக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ 3 பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ துணியை மேல் பக்கமாக திருப்பிட்டு இப்போ நம்ம ஒன் சைடு தையல் விடலை. அதை பார்த்திங்கன்னா பிசிறு தெரியாமல் 2 பக்கமும் மடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பக்கமும் நம்ம படிவு தையல் விட்டுக்கலாம். படிவு தையல் விட்டுட்டு இப்போ இந்த துணியை நம்ம 2ஆக மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போது 2 பக்கமும் நம்ம தையல் விட்டுக்கலாம். ஏற்கனவே ஒரு பக்கம் மடிப்பு பக்கமாக இருக்குது. இப்போ ஒரு பக்கம் விட்டுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நம்ம தையல் விட்டாச்சு. இப்போ மேல் பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ மேல் பக்கமாக துணியை திருப்பிட்டு இப்போ நான் ஓப்பன் பக்கம் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் வச்சு தைக்க போகிறேன். நீங்கள் ஜிப்பு கூட வச்சு தைக்கலாம். ஆனால் உங்களுக்கு பேக்கெட்டில் வைக்கும்போது ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் நான் ப்ரெஸ் வச்சு நான் தைக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக வச்சு 2 பக்கமும் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம ப்ரெஸ் வச்சு தையல் போட்டுட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபோனை நான் பவுச் கழட்டிட்டு தான் அளவு எடுத்தேன். இப்போ பவுச்சுக்குள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம இந்த கவரில் நம்ம போட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கொடை துணிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாகவும் இருக்கும். இந்த மழை காலத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி செல்ஃபோனை உள்ளே வச்சு நீங்கள் தூக்கிட்டு போகலாம். ரொம்பவே சேஃப்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் கூட உங்கள் ஃபோன் பார்த்திங்கன்னா நனையாது. செல்ஃபோன் மட்டும் இல்லைங்க, நீங்கள் பணம் இல்லைனா உங்களுக்கு என்ன திங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான திங்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே வச்சு நீங்கள் தூக்கிட்டு போகலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி ஊற்றி செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல்லாக தண்ணி மேல் பக்கம் ஊற்றி விட்டுட்டோம். இப்போ உள் பக்கம் நம்ம ஃபோன் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், மேலே துணி மட்டும்தான் ஈரமாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி உள்ளே போகலை. ஃபோன் நல்லா ட்ரையாகவே இருக்குது. கண்டிப்பாக இந்த கவர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மீதி இருக்க துணியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கோண ஷேஃபில் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நான் எந்த ஷேஃபில் இருக்கோ அதே ஷேஃபில் மீதி இருக்கிற துணியெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கொடை எந்த ஷேஃபில் இருந்துச்சோ அதே ஷேஃபில் நம்ம ஒவ்வொரு துணியாக வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி அம்பர்லா டிசைனில் இருக்கும். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இதை 2ஆக நான் மடிச்சிக்கிறேன். இப்போ 2 ஜாயிண்ட் பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு இப்போ நீங்கள் தையல் விட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் 2 தையலாக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ துணியை நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிட்டோம். இப்போ ஒரு கேப் நான் அளவுக்காக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு துணியோட மேல் பக்கம் இந்த மாதிரி நீங்கள் வட்டமாக நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மேல் பக்கம் நுனியில் நீங்கள் ரவுண்ட் ஷேஃபாக இந்த மாதிரி பென்சிலில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு தைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேல் பக்கம் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் நல்லா அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு தையல் விட்டுருக்கேன். இப்போ உள் பக்கமாக திருப்பி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா கேப் மாதிரியே நம்மளுக்கு நல்லா ரவுண்டாக நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ அதுலேயும் பார்த்திங்கன்னா 2 தையல் போட்டுட்டு பிசிறெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீசஸை நம்ம இந்த மாதிரி சரிசமமாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் எலாஸ்டிக் வச்சு கீழ் பக்கமாக நான் தைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா மொத்தம் 2ஆக மடிச்சிருக்கும்போது 10 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம 12 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எலாஸ்டிக் உள் பக்கமாக நல்லா இழுத்து இழுத்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்ட் ஷேஃபாக நம்ம ஒரு தையல் விட்டுட்டோம். இப்போ இந்த துணியை இந்த மாதிரி நீங்கள் ஒரு மடி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ மறுபடியும் இழுத்தபடியாக நீங்கள் மறுபடியும் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் எலாஸ்டிக் உங்களுக்கு நல்லா சுருக்கமாக நல்லா நீட்டாக கிடைக்கும். இப்போ ரவுண்ட் ஷேஃபில் மடித்து நம்ம இன்னொரு தையல் விட்டுட்டோம். இப்போ சூப்பராக நம்மளுக்கு ரெயின் கேப் ரெடியாக இருக்குது. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க நம்ம மலையில் கூட்டிகிட்டு போகும்போது இந்த ரெயின் கேப் சூப்பராக யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டும் போது தலையை நனையாமல் இருக்கிறதுக்கு
இந்த ரெயின் கேப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நீட்டாகவும் அழகாகவும் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட மழையில் வந்து குழந்தைங்க நனைய மாட்டாங்க. பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாகவும் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. வேஸ்ட்டான குடையில் நம்ம வந்து 3 ரீயூஸ் ஐடியாஸ் வந்து பார்த்துருக்கோம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.